பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நம்மையும் நம்முடைய ஆத்துமாவையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன் நமக்கு தருகிற மற்றும் ஒரு வாக்குத்தத்தத்தை இன்று நாம் தியானிக்கிறோம். அது என்ன? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்பதுதான். அன்பரே, தேவனிடத்தில் நாம் வாஞ்சையாய் இருக்கிறோமா? எந்த அளவுக்கு தேவனோடு நேரம் செலவிடுகிறோம்? அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்? எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளை வாஞ்சித்து வாசிக்கிறோம்? எந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சித்து நாம் கடந்து செல்லுகிறோம்? தேவனை நாம் வாஞ்சிக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நாம் விளங்க பண்ணுகிறோமா? 42ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் தாவீது இப்படியாய் சொல்லி இருக்கிறார்: மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்கிறார். அன்பரே, நாமும் தேவனை, அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை, ஜெபத்தை, வேத வாசிப்பை, ஆலயம் செல்லுவதை போன்ற இவைகளையெல்லாம் வாஞ்சித்து தேவன் தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ளலாமே. இந்த நாளிலே அதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கிற உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நாங்கள் உம்மிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறதை விளங்க பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, தேவனோடு கூட நேரம் செலவிடுகிறவர்களாக, ஏனோக்கை போல, இன்னும் பக்தர்களைப் போல, பரிசுத்தவான்களைப் போல உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து ஆண்டவரே நாங்களும் அதிகமாய் உம்மோடு கூட நேரம் செலவிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.